மதுரை கரிசல்குளம் பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். இது தொடர்பாக கள விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். மாரிசாமி, உங்களிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறவிருக்கிறோம். முதலில் மதுரையில் இருக்கக்கூடிய கரிசல்குளம் பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது அந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மாடுபிடி வீரர்கள் இருக்கிறார்களா? அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? மாரிசாமி, பதிவு செய்யுங்கள். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை தமிழகம் மட்டுமல்லாமல் உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்காக பலகட்ட போராட்டங்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்று ஒரு நாள் தான் இருக்கிறது. நாளைய தினம் தை திருநாள் நடைபெற்று வரப்போகிறது. அதுக்கு அடுத்தபடியாக மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறவிருக்கும் வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுமா என்ற முக்கியமான கேள்வி அனைவரிடத்திலும் மேலோங்கி இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, பல்வேறு இடங்களில் தடையை மீறி நேற்றைய தினத்தில் இருந்தே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக, வடமஞ்சு விரட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக நமக்கு தொடர்ந்து தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது மதுரை கரிசல்குளம் பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கள விவரங்கள் என்ன என்பதை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். மாரிசாமி, வணக்கம். தற்பொழுது கரிசல்குளம் பகுதியில் எத்தனை பேர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஈடுபட்டு வருகிறார்கள்? தடையை மீறி அந்த பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. நீங்கள் அந்த பகுதியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? மாரிசாமி, பதிவு செய்யுங்கள். அதாவது மதுரை மாவட்டம் கரிசல்குளம் பகுதி, இது விளாங்குடியை அடுத்து உள்ள கரிசல்குளம் பகுதி. இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தற்போது தடை மீறி நடந்து வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகள், ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்ப்பதற்காக வாடிவாசல் போன்றே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்கும் இந்த வாடிவாசல் பகுதி, இதே போன்ற வாடிவாசல் பகுதியில் தான் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், பாலமேடு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எந்த ஜல்லிக்கட்டும் இந்த வாடிவாசல் பகுதியிலிருந்து தான் காளைகளை அவிழ்த்து விடப்படும். அதே போல் இங்கே வடிவமைத்து தடையை மீறி இந்த கிராம, அதாவது இந்த கரிசல்குளம் பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை அவிழ்த்து விடுகிறார்கள். இங்கே இது தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் வடமஞ்சு விரட்டு என்று சொல்லக்கூடிய காளையை, அதாவது ஒரு இடத்தில் கட்டி போட்டு விட்டு சுற்றி வீரர்கள் நின்று அவர்கள் அந்த காளையை அடக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். இது வடமஞ்சு விரட்டு என்று சொல்லக்கூடிய விளையாட்டு. இதேபோல் இந்த காளையை பார்த்தோம்னால் பெரிய காளை, இந்த ஜல்லிக்கட்டு காளையை சற்று முன்பு இந்த வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விட்டார்கள். இப்பொழுது இங்கே சுற்றி பார்த்தோமானால் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், அனைவரும் மாடிபிடி வீரர்கள், காளை வளர்ப்பவர்கள், இந்த கிராமத்து பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த வாடிவாசல் போன்றே, கிட்டிவாசல் என்று சொல்லக்கூடிய வாடிவாசல் போன்றே அமைத்து அதாவது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் கூட இதே போன்ற வாடிவாசலில் மூலமாகத்தான், வாடிவாசலில் வெளியே இருந்துதான் காளை வெளியேறும். அதே போன்ற இங்கே முதலில் ஒரு காளை அவிழ்த்து விடப்பட்டது. அவிழ்த்து விட்டு தொடர்ந்து தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டை சுற்றிலும் நின்று மாடுபிடி வீரர்கள், மாடு வளர்ப்பவர்கள், மாடுபிடி வீரர்கள் பார்த்து அந்த மாட்டினை அடக்க முயற்சி செய்து வருகிறார்கள். பாருங்கள், இது வடமஞ்சு விரட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டை போன்றது. ஒரு இடத்தில் காளையை கட்டி போட்டுவிட்டு அந்த மாட்டை அடக்க முயற்சிக்கிறார்கள் வீரர்கள். இந்த கிராமத்தை பொறுத்தவரை இந்த கிராமத்தினர் அனைவரும் ஒன்று கூடி, இந்த கிராமத்து இளைஞர்கள் ஒன்று கூடி, இந்த சுற்று பகுதியில் உள்ள காளை வளர்ப்பவர்கள் அனைவரும் தங்களது காளையை கொண்டு வந்துள்ளார்கள். தடையை மீறி நடைபெறுகிறது என்பதால் ஒவ்வொரு காளைகளாக வருகிறது. ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு ஒவ்வொரு காளைகளாக கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காளைகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்தன. இதுவரை ஒரு 5க்கும் மேற்பட்ட காளைகளை இந்த கிட்டிவாசல் என்று சொல்லக்கூடிய வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விட்டுள்ளனர். அந்த தடையை மீறிய ஜல்லிக்கட்டு நடைபெற்று உள்ளது. மதுரை மாவட்டத்தில் முதலாக கரிசல்குளம் என்ற இந்த கிராமத்தில் நடைபெற்று, இந்த கிராமத்தை பொறுத்தளவு கரிசல்குளம் என்பது மதுரை விளாங்குடியை அடுத்து உள்ளது. இந்த கரிசல்குளம் கிராமத்தில் இந்த தடை மீறிய ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இந்த தடை மீறிய ஜல்லிக்கட்டு அத்துடன் இந்த வடமஞ்சு விரட்டு என்று சொல்லக்கூடிய இந்த
ஜல்லிக்கட்டு காளையை வைத்தே வடமஞ்சு விரட்டு என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வும் நடந்து வருகிறது. சுற்றிலும் பாருங்கள், சுற்றிலும் காளையர்கள், அதாவது ஜல்லிக்கட்டு காளையை அடக்கக்கூடிய இவர்கள் தான் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது, அதாவது புலவ புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், பாலமேடு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், சிராவயல் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எந்த தமிழகத்தின் எந்த பகுதி ஜல்லிக்கட்டுக்கும் சென்று வரக்கூடிய அந்த காளையை அடக்குபவர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மாடுகள் இங்கே அவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு மிகவும் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடம் சாமி, இப்போ 20க்கும் மேற்பட்ட காளைகள் அந்த பகுதியில் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை நீங்கள் பதிவு செய்தீர்கள். அங்க வட மஞ்சு விரட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த வண்ணம் இருக்கின்றன. தடையை மீறி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி தடையை மீறி உச்சநீதிமன்றத்தில் இருந்து முறையான தீர்ப்பு வழங்காமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டால் தமிழக அரசு பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்று நேற்றைய தினமே பாஜகவுடைய மூத்த தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல விலங்குகள் நல வாரியமும் பிரதமருக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நிலையிலும் தற்பொழுது அங்கு தடையை மீறி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக அந்த பகுதியின் மாடுபிடி வீரர்களுடைய மனநிலையும் கருத்தும் எவ்வாறாக இருக்கிறது? அதாவது மாடுபிடி வீரர்களையும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், அதாவது ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நடத்தக்கூடிய விழாக்குழுவினர் ஆகியோரிடம் நாம் விசாரித்த போது இந்த கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் இந்த உச்சநீதிமன்ற தடை இருந்துள்ளது. 2006ஆம் வருடத்திலிருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு அவ்வப்போது சில நிபந்தனைகளை விதித்து ஜல்லிக்கட்டுகள் நடைபெற்று வந்தன. ஆகவே இந்த 2 ஆண்டுகள் பார்த்தீர்களானால் ஜல்லிக்கட்டு நடக்காமல் நாட்டில் விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. கிராமப்புறங்களில் மக்களின் செல்வ செழிப்புகள் குறைந்துள்ளது. ஆகவே ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற அந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரே விஷயத்தில் குறிக்கோளாக இருந்தனர். இப்போது நாம் இங்கு காணக்கூடிய இது போன்ற மஞ்சு விரட்டு, இது போன்ற தடை மீறிய ஜல்லிக்கட்டு, இதில் கலந்து கொள்ளும் வீரர்களிடம் கேட்டோமானால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம், காவல்துறையினர் அவங்க எங்களை கைது செய்தால் கைது செய்யட்டும் என்ற அளவில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேச வேண்டுமானாலும் அவர்கள் அனைவருமே அந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவதில் மும்முரமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நம்மிடம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போது கூட பாருங்கள், ஒரு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரரை காளை தூக்கி போட்டிருக்கிறது. இதுபோல் அவர்கள் அந்த விளையாட்டில் மும்முரமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் பேச முடியவில்லை. ஆனால் அவர்கள் கூறும்போது ஜல்லிக்கட்டு காளை மாடுபிடிக்கும் வீரர்களாக இருக்கட்டும், மற்றபடி ஜல்லிக்கட்டு காளையை வளர்ப்பவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு, அதாவது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் நடப்பது, இந்த விழாக்குழுவினர்கள் இருக்கிறார்கள். அந்த விழாக்குழுவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அரசு அனுமதி தர வேண்டும், அரசு அனுமதி தராத பட்சத்தில் என்ன நாங்கள் இப்படிதான் நடத்த வேண்டும் என்ற அந்த அவர்களின் ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள். இன்னும் இப்போது அந்த ஜல்லிக்கட்டு இன்னும் 20 காளைகளுக்கு மேல் அந்த பகுதிகளில் இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு காளையை வைத்து இப்போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்படும். அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க காளையர்கள் இன்னும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு காளை வடமஞ்சு விரட்டு போன்ற இந்த விளையாட்டும் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போன்ற அந்த வாடிவாசலில் இருந்து ஜல்லிக்கட்டு வெளியே வருவது போன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் காளையர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த காளையர்கள் அதிகமாக பங்கு பெறுகின்றனர், அதிகமாக பங்கு பெற்று வருகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு காளையை பார்த்தீர்களானால், அதாவது இப்போது நம்முடன் இந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம், இந்த ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்துவதால் அதாவது சட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அரசே மத்திய அரசு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுகள் நடத்தக்கூடாது அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. அது பத்தி உங்க கருத்து, இல்ல ஜல்லிக்கட்டு நடத்துறது பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இந்த வீரர் என்ன சொல்கிறாங்க? இல்ல, ஜல்லிக்கட்டு எங்களுக்கு முக்கியமான ஒண்ணு. அது என்ன தடனாலும் நாங்க நடத்தி நாங்க விளையாடுவோம். ஜல்லிக்கட்டு எந்த அரசு என்ன பண்ணாலும் சரி, ஜல்லிக்கட்டு எங்களுக்கு தேவை. ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்கூட ஆசை அதுதான், ஜல்லிக்கட்டு நடக்கணும். இன்னொரு வீரர் நம்முடன் இருக்கார், அவரிடம் கேட்போம். இந்த ஜல்லிக்கட்டு பத்தி உங்களோட கருத்து என்ன? ஜல்லிக்கட்டுன்றது எங்களுக்கு தமிழோட பாரம்பரியமான விளையாட்டு. இது இப்போ பீட்டான்ற அமைப்பு எங்கேயோ காசை வாங்கிட்டு, பீட்டா அமைப்பில் காசை வாங்கிட்டு இங்கே பாரம்பரியத்தை தடுக்காங்க. இவ்வளவு பண்றாங்க. ஜல்லிக்கட்டுன்றது எங்களோட முன்னொரு காலத்துல இருக்கு. இந்தியால சுதந்திரம் வாங்கிக்கும் சொல்றாங்க. இப்போ நம்முடன் ஒரு வீரர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஆனா இங்க வாங்கினேன், இந்த தடை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெறுது இந்த ஊர்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
எங்க தடை யாருக்கு தடை போடுறதுங்க? தடை தமிழனுக்கு வந்து வடநாட்டுக்காரன் தமிழன் ஒரு தடை போட்டா நாங்கள் எப்படி ஏற்றுக்குருவோம்? தமிழனை ஒரு இது எவ்வளோ குழுக்கள், எவ்வளோ ஆர்ப்பாட்டம், எவ்வளோ போராட்டம் வந்து இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லுங்க பார்ப்போம். யாரும் செய்ய மாட்டாங்க. எங்கேயோ இருந்து வந்து நிற்கிறான் பீட்டான்றவன். இந்த பீப்புள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவும் இப்போது மாடு நம்முடன் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இப்போது வீரர் அப்படியே தொடர்கிறார். அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவும் இந்த பீப்புள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸும் எங்களை தடை போட்டு தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து எந்த தடைக்கும் அஞ்ச மாட்டோம். எங்களை கைது செஞ்சாலும் பரவாயில்ல. 1000 பேர் கைது ஆகிறதுக்கு ரெடியா இருக்கான். எங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். தமிழ் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு அன்னைக்கே பாட்டன் சொல்லிட்டு போயிருக்கான். நாங்க எதுக்கும் யாருக்கும் கவலைப்பட போறது கிடையாது. ஜல்லிக்கட்டை நடத்தியே தீருவோம். தடையை மீறி நடத்துவோம். மத்திய அரசு மாநில அரசு இவ்வளவு நாள் என்ன செஞ்சுச்சு? எத்தனை குளிர்கால போராட்டம், குளிர்கால தொடர் வந்துச்சு? எத்தனை சட்டமன்றங்களை சந்திச்சிருச்சு இந்த ஜல்லிக்கட்டு. இருந்த பட்சத்திலையும் எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டி நாங்கள் இன்னும் போராடிட்டே தான் இருப்போம். யாரும் எங்களுக்கு தடை போட்ட முடியாது. ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும். தடையை மீறி நடத்துவோம். ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என சொல்லி வருகிறார். இப்பொழுது இன்னொரு மாடுபிடி வீரர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். இப்ப ஜல்லிக்கட்டு இப்ப நடக்கிறது பத்தி உங்க கருத்து என்ன? மத்திய மாநில அரசு வந்து இதுக்கு நடவடிக்கை எதுவும் கொடுக்கல. முந்தானத்து கூட முதல்வர் OPS அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் வந்து இதுல வந்து பின்வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. நேற்று கொடுத்ததான் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் கூட பின்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சட்டம் ஏற்றி வந்து நடத்தினாங்க ஒரு அறிக்கை கொடுத்தாலும் மக்கள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அதாவது இப்ப வந்து இந்த ஊர்ல தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்து வருது. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி ஜல்லிக்கட்டுகள் தொடர்ந்து நடக்குமா? என்ன தொடர்ந்து நடக்கும். இந்த தமிழ்நாட்டில் இன்னும் தொடர்ச்சியாக தடையை மீறி நடக்கும் ஒரு அறிக்கை நாங்க வந்து உறுதியை சொல்றோம். இன்னைக்கு இங்க நடக்குதுன்னா நாளைக்கு அடுத்த நடக்கும். நடந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் தடுக்க முடியாது, யாரும் நிப்பாட்ட முடியாது. இப்போது நாம் வீரர்களிடம் கேட்டோமானால் அவர்கள் வந்து தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆவோம், நடத்தி கொண்டே இருப்போம் என சொல்லி வருகிறார்கள். மேடம் மாரிசாமி, அங்க இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்த கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை எவ்வாறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சியையும் நாம் பார்த்தோம். இது மட்டுமல்லாமல் நேற்றைய தினத்தில் இருந்தே புதுக்கோட்டை ஆகட்டும், அடுத்தபடியாக திண்டுக்கல் ஆகட்டும் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வடமஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்று வந்தன தடையை மீறி. அதுபோல தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிசல் குளம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக வேறு ஏதேனும் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைய தினம் இதுபோன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் உள்ளதா மாரிசாமி? அதாவது நாம் கேட்ட அளவில் நாம் மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமானவர்கள் கேட்ட அளவில் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளில் இந்த தடை மீறிய ஜல்லிக்கட்டு இது போலான அமைப்பு, அதாவது வாடிவாசல் போன்ற அமைத்து ஜல்லிக்கட்டு மாடுகள் மற்ற மாவட்டங்களில் இருந்து மாடுகளை வரவழைத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடையை மீறி நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவே தெரிகிறது. அது எந்த இடம் என்ன என்று தெரியாது. கடைசி நேரத்தில் அறிவிப்பார்கள். கடைசி நேரத்தில் நமது மீடியா குழுவினரை கூட்டி செல்கிறார்கள். ஆனால் தடை மீறிய ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறும் என்றே தெரிய வருகிறது. மாரிசாமி, இப்பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர் கூட சொல்லியிருந்தார், இது மாதிரி தொடர்ந்து இனிமேல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும், தடையை பற்றி கவலைப்பட போவதில்லை, நாங்கள் தடையை மீறி போட்டிகள் நடத்துவோம் அப்படின்னு மாடுபிடி வீரர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் சொல்வதை நம்மால் நேரலையில் பார்க்க முடிந்தது. இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற தகவல் வந்து காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டதா? அவர்கள் அந்த பகுதியில் ஏதேனும் வந்திருக்கிறார்களா? அது தொடர்பான தகவல்கள் உள்ளதா மாரிசாமி? அதாவது காவல்துறையினர் இந்த இடத்தை நெருங்காத அளவிற்கு தான் இவர்கள் வந்து ஊருக்கு அப்பால் உள்ள கண்மாய் போன்ற பகுதிகளில் இந்த இடங்களில் தான் ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படும். அது போன்ற இடங்களில் தான் இது வைக்கப்பட்டு இந்த தடையை மீறிய ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இப்படி தடை மீறிய ஜல்லிக்கட்டுகள் நடைபெறும் பகுதி காவல்துறையினருக்கு மிக அரிதாகவே அரிதாக என்றால் பெரும்பாலும் தெரிய வராது. அவர்கள் வந்து பார்ப்பதற்குள் இங்கு இந்த தடை மீறிய ஜல்லிக்கட்டு முடிந்துவிடும். ஆகவே அவர்கள் நமது காவல்துறையினருக்கு இது பற்றிய தகவல்கள் அதிகம் தெரிய வராது என்று தெரிகிறது.